Hello friends, இந்த வீடியோவில் நம்ம லைன் பேலன்சிங்கோட அடுத்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான், 6 ஜாப் இருக்குது, நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் ரிமைனிங் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்லாக் ரூல் அண்ட் கிரிட்டிக்கல் ரேஷியோ ரூல். இந்த 2 ரூல்லையும் வச்சு எந்த ரூலில் வந்து நமக்கு வந்து டேஸ் ஆஃப் ஒர்க்கோ இல்லை நம்ம என்ன ஆர்டரில் நம்ம ஜாபை வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லீஸ்ட் ஸ்லாக் ரூலுக்கு மீனிங் என்னங்கிறத நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் திரும்ப சொல்கிறேன். லீஸ்ட் ஸ்லாக் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் ரிமைனிங்கையும் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் நமக்கு டியூ டேட் எவ்வளவும் இருக்கையோ அதை கழிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டியூ டேட் என்னது 5ன்ட்டாங்க. எல்லா ஜாபுக்குமே 5 நாள் நம்ம கையில் மிச்சம் இருக்குது. நம்ம ஆனால் முடிக்க வேண்டிய நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஏ ஜாபுக்கு 2, பி ஜாபுக்கு 4, சி ஜாபுக்கு 7, டி ஜாபுக்கு 6, இ ஜாபுக்கு 5, எஃப் ஜாபுக்கு 3. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், நம்பர் ஆஃப் டியூ டேட்டையும் நம்பர் ஆஃப் ஒர்க்கையும் நம்ம கழிச்சோன்னா கிடைக்கிறது தான் நமக்கு வந்து ஸ்லாக். ஸோ எல்லாமே 5. ஃபஸ்ட்டு வந்து டியூ டேட் எல்லாமே 5. அதிலேருந்து நமக்கான ஜாப் டைம் 2, 4, 7, 6, 5, 3 இதை கழிச்சோன்னா நமக்கு ஸ்லாக் கிடச்சிடும். ஸ்லாக்கில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்லாக் -2. ஸோ இது ஃபஸ்ட்டு, அடுத்து -1, அடுத்து 0, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து ஏ. இந்த ஆர்டர் தான். நம்ம எந்த ஸ்லாக் இருக்கலே கம்மியாக இருக்கோ அதை முடிச்சு கொடுத்துடணும். ஹையஸ்ட் ஸ்லாக் வர்றதை லாஸ்ட்டாக முடிக்கணும். இதுதான் லீஸ்ட் ஸ்லாக் ரூல். அடுத்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரேஷியோ. இதுவும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸ்லாக்கில் என்ன சொன்னேன், டியூ டேட்டையும் ஒர்க்கையும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் ரேஷியோ அப்படின்னு வந்துட்டதுனால நம்பர் ஆஃப் டேஸையும் ஒர்க்கு ரிமைனிங்கையும் டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டியூ டேட் என்னது எல்லாத்துக்குமே 5 6 ஜாபுக்குமே 5 தான் டியூ டேட்டு. நம்பர் ஆஃப் டேஸ் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2, 4, 7, 6, 5, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 5/2, 5/4, 5/7, 5/6, 5/5, 5/3 6 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 6 கண்டுபிடிச்சிட்டோமா, இந்த கிரிட்டிக்கல் ரேஷியோவில் எது லோயஸ்ட்டோ அதை முடிச்சு கொடுக்கணும். அந்த கிரிட்டிக்கல் ரேஷியோவில் ஹையஸ்ட்டை லாஸ்ட்டாக முடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதில் லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.71. ஸோ இதை முடிக்கிறோம், சி ஜாபை முடிக்கிறோம். அடுத்து 0.83, அடுத்து 1, அடுத்து 1.25, அடுத்து 1.67, அடுத்து 2.5. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் லீஸ்ட் ஸ்லாக் வரும், டிவைட் பண்ணால் கிரிட்டிக்கல் ரேஷியோ வரும். இதுதான் லைன் பேலன்சிங்கான லாஸ்ட் மெத்தட். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. எக்ஸாமில் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை 2-3 தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.